தடைக்கு சமாந்தரமாக தாழ்வான ஒரு தடை ஒன்று இணைக்கிறது. ஆகவே இந்த தடை வந்துட்டு எப்படி இருக்கும், பருமன்ல மிகவும் சிறியதாக இருக்கும். 5 மில்லி ஆம்பியரை வாசிக்கக்கூடிய கல்வனமானிண்டா அதனோட அனுப்பக்கூடிய மேக்சிமம் மின்னோட்டம் 5 மில்லி ஆம்பியர் தான். அதை விட கூட அனுப்பினா அதுக்குள்ள காணப்படுற சுற்று உருகிடும், பழுதடைஞ்சிடும். இதுக்கு எக்ஸ்ட்ராவா போற மின்னோட்டம் கல்வனமானி கூட போகக்கூடாது. ஆகவே நாங்க என்ன செய்வோம், அதுக்கு சமாந்தரமாக சிறிய தடையோட இணைப்போம் தானே. அதை வோல்ட் மானியாக, அம்பியர் மானியாக, ஓம் மானியாக மாத்துறதை பத்தி படிக்கும். இது எல்லாமே சேர்ந்து காணப்படுற ஒரு தொகுதி தான் பல்மானிண்டு. இப்ப ஏ முனையிலிருந்து பி மின்னோட்டம் போய் இந்த கியூனூடாக நுழைஞ்சி R2 R1ங்கிற 2 தடைக்கு குறுக்காகவும் போய் இங்கே கல்வனமானி குறுக்காக போ. சமாந்தரமாக நாங்கள் இணைக்கிற தடை மினிமமாக இருக்கிற டைமில் ரேஞ்ச் வந்துட்டு மேக்சிமமாக இருக்கும். சீல போட்டால் 50 மில்லி ஆம்பியர், அதே மாதிரி டீல போட்டால் 5 மில்லி ஆம்பியருக்கு ஏற்ற மாதிரி. டீல போட்டா எப்படி பாருங்க, டீல போட்டால் எல்லா தடையுமே வந்துட்டு சமாந்தரமாகிடும். 2019ஆம் ஆண்டு MCQல வந்த கேள்வியில் அந்த படத்தை தான் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். இதுதான் நாங்கள் ஐடியலாக எடுக்கலும். ரைட், இப்போ பாருங்க, இதில் 3 விதமான வாசிப்புகள் காட்டப்பட்டிருக்குது. இது ஓம் தடை அளக்கிறது, இவை அனைத்தும் தடைக்கான ரேஞ்ச். இதுவளவும் வந்துட்டு என்ன வோல்டேஜ், இதுவும் வோல்டேஜ் தான், இதுவும் அம்பியர் மின்னோட்டம். இதில் ஏன் 2 வோல்டேஜ் காட்டப்பட்டிருக்குதுன்னா இது அளக்கக்கூடிய மேக்சிமம் விளங்குதா. ஆனால் இங்கே போட்டிக்கிற வாசிப்புகள் எல்லாமே சும்மா அளவிடை தான், பிரிப்புகள் தான்.